ஏன் பெல்ட்டு தர மாட்டியா? சரி, நான் பெல்ட்டு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு நீ பெல்ட்டு தர வேண்டாம், பரவாயில்ல. உங்கள் அண்ணன் வந்தால் தான் கொடுப்பியா? இங்கே பாரு, என்ன பாருடி. இன்றைக்கி அவங்க அண்ணன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை, அதனால் பெல்ட்டோடு வந்து உட்காண்ட்ருக்குறான். அவனுக்கு திடீர்னு காலையில் ஷிஃப்ட்டு போட்டாங்க, இன்றைக்கி போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் மேடம் சோகத்தில் வந்து பெல்ட் எடுத்து வச்சு படுத்து கிடக்கிறாரு. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வந்தால் கூட்டிகிட்டு போவார். இப்போ அந்த பெல்ட்டை வாங்க முடியுமா என்னான்னு எங்களால் தெரியல, கொடுப்பாளான்னு தெரியல. ஹலோ ஹலோ, பெல்ட்டு கொடுக்குறியா? சரி டைனா, அந்த பெல்ட் எடு, போகலாம். சாயந்தரமாக போகலாம். அண்ணன் வேலைக்கு போயிட்டான் தானே? அல்குட்டி பாரு, கண்டில் பாரு, மூஞ்சி கழுவிக்கிற காலையில் எழுந்திரிச்சி. ஒன்றும் கழுவுறதில்ல, வாக்கிங் போகணும், பெல்ட் எடுத்து வச்சு உட்காந்துக்கிற. எது இருக்கோ இல்லையா, நானும் கச்சேரிக்கு போகிறேன்ட்டு வந்துடுறது, கிளம்பிடுறது. ஆளைப்பாரு, சைஸப்பாரு. சரி பெல்ட் எடுத்துருவோமா? ஹலோ ஹலோ, பெல்ட் எடுத்துக்கலாமா? பெல்ட் எடுத்துக்கலாமா? பெல்ட் எடுத்துக்கலாமா? சாயந்தரம் போகலாம் வாக்கிங்க்கு. அண்ணன் வரட்டும், சாயந்தரம் போகலாம். சரி கொடு, அம்மாவுக்கு பெல்ட்டை கொடு, பெல்ட்டை கொண்டா. அது அந்த காதில் ஏதோ சூட்டுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். அது காதில் தான் இப்போ எல்லா லேபுக்கும் ஒரு மாதிரி பொறியாக வர ஆரம்பிக்குது. அது மெடிசனும் கொடுத்து பார்த்துட்டோம், திருப்பியும் எதுவும் கேட்கல, என்னாச்சுன்னு தெரில. கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் மெடிசன் வாங்கிட்டு வந்து போட்டோம், கேட்டுச்சு. ஆனால் திருப்பியுமே அதே மாதிரி வருது, என்னான்னு தெரில. காதில் மட்டும்தான் அது மாதிரி சூட்டுக்கு பொறியாக வர மாதிரி இருக்குது. அதை அந்த ஸ்ப்ரே அடித்தாலும் அவள் தாங்க மாட்டேங்கிறா, ரொம்ப துடிக்கிறா. ஒரு 10 நிமிஷம்னால அலறா, பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. டாக்டர்கிட்ட ஏதாவது மெடிசன் மாற்றி தான் வாங்கணும் போல். பெல்ட்டை கழிப்பியா? பெல்ட்டை கடிக்கலாமா? பெல்ட்டை எது? வாக்கிங் எப்படி போவேன்? வாக்கிங் எப்படி போவேன் பெல்ட்டை கழட்டா? கடிச்சு வீசிட்டின்னா போக முடியாது, பார்த்துக்கோ. அவளுக்கு இந்த பெல்ட் ஒன்று, அவனுக்கு போடுற சட்டையை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதையவே வச்சுக்குவா, அப்படியே வச்சுக்குவா, பத்திரமா வச்சுக்குவா. ஏன்னா பெல்ட்டு அவளுக்கு தேவை, அவனுங்க வெளியே போகிறப்போ அவனுங்களுக்கு சட்டை தேவைன்னு அவளுக்கு தெரியும். அதனால் இந்த 2 தான் அவள் எடுக்கிற மெயின் பாயிண்ட்டு, வேறு எதுவும் எடுக்க மாட்டாள். பெல்ட் எடுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில, தொட்டு பார்க்குறேன், விடுறாளான்னு பாருங்கள். பார்த்தீங்களா, விட மாட்டாள். பார்த்தீங்களா, எந்திரிச்சிட்டா, அது விட மாட்டாள். ஏன்னா பெல்ட்டு மட்டும் அவளுக்கு சொத்துங்க அது. பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சு உட்காந்துட்டா, பார்த்தியா? அது வரமாட்டா. இப்போ நான் பிடுங்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை சுற்றுவா தெரியுமா? ஃபுல்லாக சுற்றுவான். நான் சரி ஏதோ சும்மா ஆடிக்கிட்டே இருக்காளே, கத்திகிட்டு இருக்கான்னு கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னால் எப்படி கழட்ட முடியும்னு தெரியல. உங்கள் வீட்டில் உள்ள லேப் இப்படி தான் பண்ணுதான்னு சொல்லுங்கள், இல்லை நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுதான்னு பார்ப்போம். பெல்ட் எடுத்துக்கலாமா? கழட்டிடலாம், சாயந்தரம் போட்டு போகலாம். சாயந்தரம் பிள்ளை கூட்டிகிட்டு போகிறப்போ போட்டு போகலாம். சரி எடுத்துக்கோமா? அம்மா எடுத்துக்கிட்டா? அம்மா எடுத்துக்கிட்டா? பத்தியா, எடுக்க விட மாட்டேங்கிற பாருங்க. பத்தியா கடிக்கிற ஆளோ? பார்த்துக்கோங்க. கடிச்சின்னா சாயந்தரம் வாக்கிங் போக முடியாது. எப்படி இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பெல்ட்டை கழட்டுறது? நாங்கள் கழட்ட முடியுமா? ஒரு ஆர்வத்தில் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். மேடம், அம்மா, மேடம் கொடுங்க, பெல்ட்டு எடுத்துக்குவோம். பெல்ட் எடுத்துரு, சாயந்தரம் போகலாம். அண்ணன் வந்துடுவான், 4 மணிக்கு போகலாம். பிரபு 4 மணிக்கு வந்துடுவான், போகலாம். சரி அம்மா கிட்ட கொடுமா, கழட்டிக்கலாமா? கொடுமா, கொடுறா தங்க. சோறு சாப்பிடலையா இன்னைக்கு? நீ சோறு சாப்பிட்லையா? சரி நம்ம பெல்ட் எடுத்துக்கிறேன். பெல்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போகலாம், சாயந்தரமாக வாக்கிங் போகலாம். கொண்டா அம்மா கழட்டிக்கிட்டாம்மா, அம்மா கழட்டிக்கிறேன். சாயந்தரமாக போகலாம். அப்படி தங்கம், சாயந்தரம் போகலாம். பொட்டை குட்டி இல்லை நீ தான், சாயந்தரம் போகலாம். சரி எடுத்துக்கோ. இது வெயிட், இது 2 வச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கோ, கொக்கி உடஞ்சிரும். நடப்போல. இந்த இதையும் வச்சுக்கோ. ஹலோ, இங்கே வா, போ. ஹலோ, கொஞ்சம் காதை கொஞ்சம் கழுவு போ. என்ன ஆச்சுன்னே உனக்கு தெரில.
நீ ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போகணும் போல். என்னான்னு கூப்பிட்டு போனாலும் இப்படி தான் இருக்குது, மெடிசன் கொடுத்தாலும் இப்படி தான் இருக்குது. நீ வீட்டுக்கு வருதோ என்னமோ தெரில.